ஏன்னா அது ரொம்ப ஹெவியாக இருக்குது. அந்த ஹெவினஸ் கொண்டாந்தோம்னா நம்ம இங்கே ஹெவியாக்கி ஆக வேண்டி வரும். ஆ. அது கஷ்டமாக போயிடும். சரி, இப்போ இந்த இடத்த கொஞ்சம் தண்ணி வச்சு கொஞ்சம் எடுத்துடலாமான்னு பார்க்குறப்ப இந்த இடம் பரவாயில்ல. இந்த இடத்த ஒரு ஓகே. மாதிரி மேனேஜ்மெண்ட் போயிடலாம். இந்த இடத்த கொஞ்சம் தண்ணி வச்சு எடுத்துடலாமான்னு பார்க்குறேன் நான். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே, ஏன்னா அந்த அந்த ரோல் ஆகி கீழே விழுகிற ஒரு ஃபீலிங் வரட்டும் அப்படின்றதுக்காக. ம். அது என்னத்துக்காக இது செய்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இதை எப்படி மேனேஜ் பண்ண, பேப்பர் டேமேஜ் ஆகக்கூடாது. ம். ஆனால் நல்ல நல்ல பேப்பராக இருக்கணும். ஒன்று கேன்சன் மாண்ட்வாலாக இருக்கணும். அப்படின்ட்டு பிரஸ்டோ நல்லா இருக்கு. ம். அனுப்பம் புக் இருக்கு இல்லையா, ஆ சார். அனுப்பம் நோட் புக், அந்த அவங்க வந்து வாட்டர் கலர் பேப்பர் ஒன்று போடுறாங்க இப்போ. ஓ. 300 GSM A3யும் போடுறாங்க, A4ம் போடுறாங்க. ம். 200 GSM ஒன்று போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்க்கல நான் அது. ஓகே. நான் ரொம்ப அந்த பேப்பர் நல்லா இருக்கு. ஓகே. இன்னொரு பேப்பர் ஒன்று இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். அது அரிஸ்டோ. என்னது? ஆ, அரிஸ்டோ. அரிஸ்டோ அப்படின்னு. ரொம்ப மோசமா? பாடு கேவலமா இருக்கு சார். ஆரம்ப இதில் தான் பண்ணேன் சார். ஆமாம். பேப்பர் கிழிஞ்சு அதான். போச்சு சார். ஆ அதில் தான் நான் ஆக்சுவலாக இது பண்ணியிருக்கேன் இப்போ. அந்த பேப்பரை முடிச்சாகணுமே, கெட்டு போனாலும் பரவாயில்லன்ற ஐடியாவில் தான் வந்து இதையே பண்ணேன் நான். என்ன சொல்கிறது, இந்த ஹிமாலயன் பெயிண்டிங். ஆ. ஓ. ஓகே. ஐயோ, என்ன ஒரு, அந்த ஒரு, என்ன சொல்கிறது, அந்த ரிச்னஸ்ஸே இல்லை. ம். அந்த இப்போ நான் செஞ்சுருக்கிற பெயிண்டிங்லேயும் ரிச்னஸ் இல்லை. நான் வந்து அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டாந்துருக்கேனே தவிர ரிச்னஸ் இல்லை பேப்பரில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இப்படி எடுக்கிறது வந்துமா ஒரு இவரை நான் இதை எதுக்காக பார்த்தேன் அப்படின்னா, வின்ஸ்லோ ஹோமர் எப்படி இதை மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக போய் வின்ஸ்லோ ஹோமர் இதை பார்த்தேன். ம். வின்ஸ்லோ ஹோமர் நிறைய வாட்டர் கலர் பெயிண்டிங், இது ஐ மீன் சீஸ்கேப் பெயிண்டிங்ஸில் அந்த போட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி சீக்கு உள்ளெல்லாம் எடுத்திருப்பாரு. ம். ஷோர் மாத்திரம் இல்லாமல் சி உள்ளேயும் எடுத்து பெயிண்டிங் பண்ணியிருப்பாரு. அதுலலாம் பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல முன்னாடி கலர் வச்சுட்டு எடுத்துட்டு செஞ்சுருக்காரு. ஓகே. அதாவது அதை ஒரு டெக்னிக்காகவே செஞ்சுருக்காரு. வச்சுட்டு எடுக்கிறது வந்து ஒரு டெக்னிக்காகவே செஞ்சுருக்காரு. இது வைக்கவும் இன்னும் ஆக்சுவலாக கொஞ்சம் எஃபெக்டிவாக எஃபெக்ட் இருக்குது ஜாஸ்தியாக எடுத்தப்புறம். இருக்கு. எடுத்ததுக்கப்புறம் அதோடைய 3 டைமென்ஷனல் எஃபெக்ட் அவரை வந்து அப்படி செஞ்சிருக்காரு. அது வந்து வேணும்னே அவர் செய்கிறாரு. ம். அதனால தான் நம்ம இதை செய்யணும் அப்படின்றதுக்கு நாவே வச்சுட்டு உட்காந்துருந்தேன். நான் இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா, செஞ்சுட்டு கொஞ்சம் போல் இங்கெல்லாம் வந்து ஆரஞ்சஸ் வைக்கணும். ம். சரி அம்மா, இப்போ என்ன செய்வோம், இதையும் கொஞ்சம் போல் எடுத்துருவோம். இப்போ இங்கே வச்ச டார்க் வந்து நம்ம கிட்டத்தட்ட இந்த இடத்துல வச்சாகணும். இங்கே டார்க்கஸ்ட் இருக்கு இல்லையா, ஆனால் எவ்வளோ மினிமமாக வைக்க முடியுமோ அவ்வளோ மினிமமாக வைக்க போகிறோம். ம். அதை வச்சாதான் இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். அப்புறம் சீல வந்து சீ வாட்டரில் சர்ஃபில் ஆரஞ்சு வரும். ம். சரி அம்மா, இந்த அளவுக்கு வந்துருச்சு அது. இது காயட்டும். எஸ் சார். இந்த இடம் காயட்டும். தண்ணி சொட்டு வந்துருச்சு. அது காஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன செஞ்சுவோம், கொஞ்சம் போல் வேர்மில்லியனும் குரோமெல்லோவும் சேர்த்து, கொஞ்சம் போல் வேர்மில்லியன் கொஞ்சம் போல் குரோமெல்லோ சேர்த்து அந்த வாட்டர் கலர் போர்ட்ரேட்டும் ரொம்ப நல்லா வந்துருச்சுமா அது. ஆ சார். அது இது போஸ்ட் பண்ணியிருந்தேங்க.
ஆமாம், ரொம்ப நல்லா வந்துருச்சு. ரொம்ப அது நல்லா இப்போ வந்துச்சு சார் அது. இவங்களுக்காக செஞ்சது. ஃபிஃப்த் 12th குரூப்புக்காக ம். செஞ்சது. அது ரொம்ப நல்லா வந்துருச்சு. அது ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துக்கிட்டு ம். வார்மெலியனும் சின்ன ப்ரஷ்ல கலர் இருந்திருக்கு, எப்படின்னு தெரியலையே. இப்போ தான் கழுவுனேன் ஃபுல்லாக. வார்மெலியனும் எல்லோவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஆரஞ்சு எடுத்துட்டு நம்ம அந்த ரெஃபரன்ஸை வந்து பார்த்துடுறது பெட்டர். என்ன இந்த சென்ஸ் அப்படி எப்படி தான் அந்த கலர்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது அப்படின்னா, அப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி அப்படி லேஸாக அப்படி மேலே கீழே அப்படி வரும் தெரியுமா? அது நம்ம செய்வோம் வாட்டர் செய்யும்போது, இந்த லேக் ம். அதுகள்லாம் ம். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது லேசாக அங்கே ம். மேலே கீழே செய்வோம். ம். அந்த மாதிரி எல்லோஸும் ஆரஞ்சஸும் அங்கங்கே எல்லோஸ் அண்ட் ஆரஞ்சஸ் அந்த ப்ளூ மேலேயே வைக்கிறது ஒன்றும் தப்புதில்லை. அந்த லேஸ் அந்த ஒயிட் மேலே ஃபுல்லாக வரணுன்ற தேவையில்லைம்மா. ம். ம். அதை இது என்னமோ இந்த இடம் தான் பிரைட்டஸ்டாக இருக்கிற மாதிரியும், சன் வந்து வெளியே இருக்கிறது மாதிரி கூட வச்சுக்கலாம் நம்ம. ம். அப்படி தான் தெரியுது அந்த இடத்த பார்க்கறதுக்கு. ஆமாம். ம். அங்கே எல்லோ கொஞ்சம், அங்கங்கே ரெட்டு, இங்கே ரெட்டு இப்போதைக்கு வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டெப்த் ஏற்றுறப்ப வந்து என்ன ஆகுதோ ஆகிட்டு போட்டோம். இங்கே கொண்டாட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த இடத்துல ஜாஸ்தி லைட் இல்லை, ம். அதனால அங்கே கொண்டாட வேண்டாம். இந்த இடத்துக்கு கொண்டு போய் ஆகணும் நம்ம. அந்த இடத்துக்கு மேலேயும் கொண்டு வர வேண்டியிருக்கும், கீழேயும் கொண்டு வர வேண்டியிருக்கும். டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ரோக் வைக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. வேக அப்படி ஸ்ட்ரோக் வச்சுட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது. ம். வேகா ஸ்ட்ரோக் வைக்கிறது தான் இருக்கிறதுல டிஃபிகல்ட். ம். கரெக்ட். ஏன்னா வேகா வச்ச மாதிரி இருக்கணும், ஆனால் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்க முடியும். ம். வேகா வைக்கிறோம், வேகா இருக்கிற மாதிரி இருக்கே தவிர வேக இல்லை. அது கரெக்ட். அதுதான் இருக்கிறதுல கஷ்டமான ஒரு காரியம். கரெக்ட் சார். இப்போ நான் வந்து இதை வச்சுட்டு டெப்த்துக்கு போயிடுறேன். டெப்த்துக்கு இது காயட்டும், கொஞ்சம் நேரம் காயட்டும். ஏன்னா இப்போ நம்ம வந்து டெப்த்து வச்சோம் அப்படின்னா இந்த போர்டுக்கு போயிடுவோம்மா. ம். போர்டுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், மரியாதையாக பென்சிலில் கொஞ்சம் லைன்ஸ் போட்டுருவோம். என்னன்னா பர்ஸ்பெக்டிவில் போகணும் இல்லையா? கரெக்ட். அப்போ இப்படி இப்படி ஒரு லைன் ஒன்று, அவ்வளோ பெருசுக்கு இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று போடுறோம். அதோட கொஞ்சம் சிறுசாக ஒரு லைன் ஒன்று போடுறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுசாகிட்டே போகிறோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட டெக்ஸ்சர் மாதிரி போயிடுது அது. ம். இதை இப்படி வச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் ஆரஞ்சும் கொஞ்சம் ப்ளூவும் இது மேலே வச்சுருவோம். ஓகே. பேலா, நல்ல பேலா.
கொஞ்சம் போல் ஆரஞ்சு கொண்டு வர போகிறேன். அந்த ஓரத்தை எட்ஜை வந்து ஒயிட் விட்டுறேன். ம் அந்த எட்ஜு ஒயிட்டை வந்து கவர் பண்ணலை. எப்போ கவர் பண்ண வேண்டி வருதோ அப்போ கவர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அதை கவர் பண்ணாமல் வச்சுட்டு இப்போ பான்சியானா எடுத்து இந்த சைடில் இருந்தால் கொண்டு போகலாம். பான்சியானாவும் கொஞ்சம் போல் ப்ளூவும், பான்சியானா ரொம்ப பிரைட் கலர் இல்லையா, ம் அதனால கொஞ்சம் போல் ப்ளூ மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகுது. நியூட்ரலைஸ் ஆகுது. இன்னும் அந்த ஒயிட்டோடைய ஃபீலிங்கை தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கோம். நான் ப்ரஷ் இப்படி வச்சிடுறேன், ரைட் சார். இப்படி வைக்கல, ம் இப்படி வைக்கல, இப்படியும் வைக்கல. நான் ம் ப்ரஷ் இப்படி வச்சிடுறேன். இப்படி வைக்க முடியல என்னால், எனக்கு இடம் இல்லை அந்த இடத்துல. அதனால் வைக்கிறதுக்குள்ளே நான் ஃபுல்லாக செக் பண்ணி ஆகணும். எவ்வளவு டெப்த் இருக்குன்னு நான் பார்த்தாகணுமே. ஆ ஏன்னா வச்சிட்டேன் அப்படின்னா டெக்ஸ்சர் விழுந்துடும். கரெக்ட். பரவாயில்ல, இது பரவாயில்ல. இது இவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்கேன். இது மேலே நம்ம வந்து ஒரு ஒரு போர்டுக்கும் இடையில நம்ம டார்க் வேற வைக்க போகிறோம். அதனால லைன்ஸ் வரும். ம் இவ்வளவுதான் இல்லை, லைன்ஸ் வேற வரும். பிரீத்தி அதோட ஆளு அப்படியே அப்ஸ்காண்டிங் இல்ல. ரொம்ப பிஸியாக இருக்காங்க சார். ஆ ம். என்ன வீட்டுல வேலையை பிஸியா? வீட்டு வேலை சரியா இருக்கு. அவங்களுக்கு கெஸ்ட் இருக்காங்க மாற்றி ஆ மாற்றி. ஆ அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. கால் பண்ணி ஏதாவது ஆயுர்வேதிக் டாக்டர் ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே குழந்தைக்கு கண்ணுக்கு மாதவனுக்கு காமிச்ச மாதிரி அவங்க குழந்தைக்கும் கண்ணுக்கு காமிச்சிருந்தது. ஓகே. அது ரிலேட்டடாக பேசிட்டு இருந்தாங்க. ஆ ஸோ அப்படியே அவங்க அதான் ஒரு குழந்தை வச்சு நான் தடுமாற மாதிரி அவங்க 3 குழந்தை வச்சு தடுமாறுறாங்க. 3, ஆமா 2, இது 4 இல்ல, 3 பேர் சார். 3 3 3 3. அது ஒரு குழந்தை அடாப்டட் வேறையோ. ரைட் சார். அவங்க தாத்தா பாட்டி வந்துட்டு போகிறாங்க. ஆ ஸோ அது சரியா இருக்கு அவங்களுக்கு. இது 8th-லயோ 9th-லயோ இன்னொருத்தங்க ஒரு 50 இயர்ஸ் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தங்க இதுக்கு வந்திருந்தாங்க. அவங்க உஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம குரூப்ல ஊட்டி புதுசாக ஊட்டி இருக்காங்க. ஊட்டி அது அவங்க தான். நம்ம குரூப்ல இருக்க உஷா தான். ஊட்டி ஒர்க் ஷாப்புக்கு வந்திருந்தவங்க. ம் அவங்களுக்கு ஒரே பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இதில். ம் டீச் பண்ணணும் அப்படின்ன உடனே லேர்ன் பண்ணணுன்ற ஒருத்தர் வந்துருது. ம் அதுவும் எங்க நான் ராமச்சந்திரன் 2 பேரும் அந்த டீச்சிங் டெக்னிக் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ம் அதனால வேற யார்த்தையும் போறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ம் இந்த இது அழகா உட்காந்துருச்சு, அழகா வந்துருது சார். அது அழகா உட்காந்துருச்சு. அது கலர்ஸும் நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா நம்ம மிக்ஸ் என்ன ஆகி செய்யலாம்னா, என்னம்மா, கலர் நல்லா மிக்ஸ் ஆகி போட்ட மாதிரி இருக்காங்க. ஆமா அழகா ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகாம, இப்போ இந்த இடத்துலலாம் ப்ளூவும் இருக்கு, ஆரஞ்சிஷ் எல்லோவும் இருக்கு, இந்த இடத்துல ப்ரௌனு, இந்த இடத்துல ப்ளூ வந்து ஒரு மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. ஆமாம் அழகா வந்துருது. நான் இப்போ சின்ன சைஸ் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். சின்ன சைஸ் ப்ரஷ் எடுத்துட்டு இதை முடிச்சிடலாமான்னு பார்க்குறேன். இந்த வேவ்ஸை முடிச்சிட்டு அதுக்குள்ளே இது காயட்டும். ரைட் சார். ஏன்னா இப்போ அது காயலைன்னா ஸ்மட்ச் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ரொம்ப படுத்தும். நான் ஒரு ஒரு நிறைய வேவ்ஸ் எடுத்து செக் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன்னா ம் லேசாக நம்ம வந்து
அப்படியே அப்படியே வச்சு விட்டுறலாம். அதாவது ஃபுல்லாக வந்து இந்த இதுக்கெல்லாம் ஃபுல்லாக வச்சோம் இல்லையா, ம் அப்படி வைக்க வேண்டாம் அப்படின்னு பார்க்குறேன். டைமென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ம் பின்னாடியும் அதே மாதிரி கொஞ்சம் போல் வச்சுட்டு விட்ருவோம். இப்போ இங்கேருந்து அப்படி கீழே இறங்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு டைமென்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிடும். இது டீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு டிசிஷனுக்கு உள்ளே வந்துட்டோம்னா ம் கான்ஸ்டண்ட்டாக, அதாவது மாஸ்டர்ஸ்ன்றது வந்து ஒரு அவசியமான ஒரு விஷயந்தான். எவ்வளவு தான் நம்ம அந்த மாஸ்டர்ஸை பார்த்துருந்தாலும் திரும்ப ஒரு தடவை பார்க்குறப்ப ஒரு புது லெசன் ஒன்று இருக்கு அவங்ககிட்ட. ம் வின்ஸ்லோ ஹோமரை நான் பார்த்துட்டு இருக்கும்போது இதை வந்து இது வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ணதில்லை. அதாவது டெலிபரேட்டாக அவர் வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்காரு அப்படின்னு. ஓ அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, மனோகரன் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, ம் அவர் ம் அவர் வந்து என்ன செய்வார், இப்போ பெயிண்டிங் வந்து ஒரு ஒரு பெயிண்டிங் செய்கிறாரு, அவ்வளோ தூரத்துக்கு அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை அது அப்படின்னு வச்சுக்குவோம். ம் ட்ரை பண்ணி பார்க்கறது, எவ்வளவு தூரத்துக்கு அதை கொண்டு வர முடியும்னு ட்ரை பண்ணி பார்க்கறது. முடியாது, இனிமே இதில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஆகிப்போச்சு அப்படின்னா கேர்ஃபுல்லாக ம் பாத்ரூமில் போய் சோப்பு போட்டு கழுவிடுவார். ஓ பேப்பரை சோப்பு போட்டே கழுவுவார். போயிடாது சார் பேப்பர். அது கிட்டத்தட்ட ஒரு அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்க குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி அதை உட்காந்து ஓ தரையில் விரித்து ஒரு துணியை ஒன்று விரித்து அந்த துணி மேலே இதை போட்டு ம் இப்போ அவர் அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து மூச்சு முட்டி போயிடும். ம் அப்படி உட்காந்து அதை உட்காந்து சிவாப்புல. அப்போ எங்கே இருந்துப்பா இப்படி ஒன்று பிடிச்ச அப்படின்னா, அவருடைய டீச்சர், எங்களுக்கு காலேஜ் பிரின்சிபல், அவருக்கு குரு, எங்களுக்கெல்லாம் அவர் சொல்லித்தரல. அந்த ம் அந்த பிரின்சிபல் வந்து வாத்தியார் வாட்டர் கலர் பயங்கரமான பிபி சுரேந்திரநாத் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டார் அவர். ம் அநியாயமாக இருக்கும் அவருடைய பெயிண்டிங்ஸ். அருள்ராஜ் பால்ராஜ் தெரியும் இல்லையா, ஆ கேள்விப்பட்ட பேரா இருக்க. ஆ சார். அருள்ராஜ் பால்ராஜோடைய கடைசி தம்பி வந்து தியாகராஜ். ஓகே தியாகராஜாவுடைய ஃப்ரெண்டு, அதாவது ஜூனியர் ஃப்ரெண்ட். ம் தியாகராஜ்கிட்ட இருந்து தான் அவர் வந்து வாட்டர் கலர் ஃபுல்லாக கற்றுக்கிட்டார். ஓ அதாவது கிளம்பி ரெண்டு பேரும் பொட்டலத்தை கட்டிக்கிட்டு ம் கிளம்பிடுவாங்களாம். ஏதாவது எங்கே போகிறாங்க அப்படின்றது தெரியாது. ராஜஸ்தானுக்கு போவாங்களாம், திடீர்னு பார்த்தா இமயமலைக்கு போயிடுவாங்க. ம் அங்கே உட்காந்து பெயிண்டிங் பண்ண வேண்டியது. பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்ப்பாங்களே, கரெக்டாக அந்த டூரிஸ்ட் சீசன் அது மாதிரி பார்த்துட்டு போயிடுறது. ம் ஜென்ரலாக தானே காலேஜ் க்ளோஸ் ஆகிறது வந்து அப்படி தானே ம் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது தானே. இது ம் நல்லா வந்துருச்சுல இந்த இடம், சூப்பராக வந்திருக்கு சார். எஃபெக்டிவ் வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி இந்த சைடையும் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு நல்ல டெப்த்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் இல்லையா, டெப்த்து, ம் அந்த டெப்த்து கொஞ்சம் போல் அங்கங்கே வச்சு விட்டுருவோம். இப்போ கிட்டத்தட்ட இந்த இடத்துல அதான் வருது. ம் அந்த நல்ல டெப்த்தை கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்றேன்.
அப்பா வச்ச அப்போ உடனே அந்த நல்லா எஃபெக்ட் ஆகுது. இதுமா அது வச்ச கையோடயே சார் அது மாதிரி அப்படியே ஆமாம் மேல விழுற மாதிரி தான் இருக்கு. ஆமாம், அப்போ டேர்ன் ஆகிற அந்த ஃபீலிங்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது கரெக்டாக அந்த டூரிஸ்ட் சீசனில் தான் போவாங்க. ம். போய் அங்கே உட்காந்து அதை வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா டூரிஸ்ட் வர்ற ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க தானே வருவாங்க, ஆமா. வாங்கிட்டு போயிடுவாங்க. ம். அதான் அவங்களுக்கு சாப்பாடுறதுக்கு வழி. ம். அப்படி கற்றுக்கிட்டவர் அவர். ம். அவர் வந்து செய்வாராம் இதை, ஓ. பெயிண்டிங் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்லுவாராம், இப்போ சப்போஸ் வந்து ஒரு பெயிண்டிங் செஞ்சுருக்காங்க, அப்போல்லாம் காஸ்ட் பயங்கர கஷ்டமால இருக்கும். இது ஆமா. ம். பெயிண்ட் வாங்குறது, இது பண்ணுறது, கிடைக்கிறது கஷ்டம். ஒன்று நல்ல பேப்பர். இப்போ மாதிரி நம்ம வந்து காசு அவ்வளோ புழக்கம் கிடையாது அப்போ. கரெக்ட். என்ன யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ பிள்ளைகளுக்கு நல்லா யோசிச்சு பார்ப்போம். நம்ம வீடுகளில் ம். வெளியில் அவங்க கொடுக்குற சாப்பாடை தான், இப்படி சாப்பாடை தான், வேறு வழி இல்லை, இல்லாட்டி ஸ்கூல் கிடையாது அப்படின்னா சரி ஸ்கூல் வேண்டாம் நீ வீட்டில் இருந்து வாதான் படின்னு இருப்பாங்க. விட்டுருவாங்க. உட்கார் இங்கேயே கரெக்ட் உட்காரு. தான். ஆமாம், அந்த இவர் சுப்பிரமணியம் அங்கிள் வருவார், அவர் வந்து கணக்கு சொல்லி தருவார். விட்டு உட்காத்தி வச்சுருவாங்க. தாத்தா வந்து இங்கிலீஷ் சொல்லி தருவார். நானே கேட்டேன் சார், இந்த ஸ்கூல் கண்டிப்பா அவசியமான்னு கேட்டேன் ஆமாம், மருதவனுக்கு. ஏன்னா எனக்கு தெரியல இது பெடகாகின்றது எனக்கு வந்து ஒரு ஒரு பாஸ்ட் டைம் கூட இல்லை. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து பெடகாகி வந்து ஒரு மெயின் ஒகேஷன். டீச்சிங் டீச்சிங் ம். டீச்சர்ஸ்க்கு டீச் பண்ணுறதுன்றது ஒரு எனக்கு வந்து ஒரு மெயின் இது. எனக்கு தோணுது ம். இது பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு பயமாக இருக்குது எனக்கு. ம். ஏன்னா ஒரு கன்சிடரேஷனே இல்லாமல் போயிருமே பிள்ளைகளுக்கு. ஆமா. அதாவது அம்மா என்ன செய்வாங்க, அப்பா என்ன செய்வாங்க அப்படின்றதே இல்லை. இல்லை எனக்கு இது வேணும்னா எனக்கு வேணும், அவ்வளோதான். அவ்வளவுதான். அது எப்படி சரியாக இருக்க முடியும்? நல்லது கிடையாதுல்ல அது. ஆமா. இது போதும்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ம். இது நல்லா இருக்கு சார். வந்துருச்சு, எஃபெக்ட் வந்துருச்சு. ஆமாம், இங்கே ஆமா. கொஞ்சம் எல்லோ வச்சு தான் ஆகணும் போல இருக்கு. லெஃப்ட் சைடுல வந்து சன்ரைஸ் விழுந்து அது நல்ல பிரைட்டாகவும் அது நல்லா ஆமாம் இருக்குமா இருக்கு. இந்த ஆமாம், இந்த சைடு சைடில் சன்ரைஸ் கம்மியா இருக்கு. சன்ரைஸ் கம்மியாக இருக்குது. அப்படியே அந்த இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வந்துடுவோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு மாதிரி இருக்கு. சரி, இப்போ இதை போட்டோம் அப்படின்னா, அந்த போர்டை வரைஞ்சிட்டோம் அப்படின்னா பெயிண்டிங் முடிஞ்சிருக்குமா? எஸ் சார். சரி, இப்போ இந்த பெயிண்டிங் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது இன்னைக்கு? வேற என்ன சின்ன பீஸ் எதுவும் செய்யணுமா? எதுவும் ஐடியா இருக்கா இது என்ன செய்யலாம் அப்படின்னு? நம்ம இது கிளவுட்ஸ் இன்னும் இருக்குல்ல சார். க்ளவுட்ஸ் இருக்கு இன்னும். ஆமாம், ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கலாம். சரி. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த இடத்த எனக்கு இங்கே அந்த இருந்தா மாதிரி இங்கே இருந்தா என்னம்மா, சார் நீங்க முடிச்சிருங்க சார், நான் கேட்குறேன். இங்கே அந்த அந்த போர்டை வந்து நான் இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி போர்டு போட்டிருக்க மாட்டாங்கல்ல, இதில் ம். ரஃப்பாக தான் இருக்கும். அப்போ அப்போ அந்த அந்த மேடு பள்ளமாக தான் இருக்கும் அது. ம்.
என்னம்மா இது வாட் டிட் யூ சே? போர்ட்ரேட் சார், ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் ஒரு தூரம் பார்க்கணும் சார் எனக்கு. ஆம், நான் ஒன்று பண்ணினேன் இப்போ, பட் எனக்கு என்னமோ ஜா லைன் ஒழுங்காக வரல. நான் எங்கே மிஸ் பண்ணுறேன்னு தெரியல. ஒரு நிமிஷம் நான் இதை ஆ பார்த்து சார், சொல்கிறேன். முடிச்சுட்டு வாங்க சார். காட்டுமா? எனக்கு என்னமோ ஜா லைன் பிரச்சனைன்னு தோணுது இது. ஜால் அப்படின்னு சொல்ல முடியாது. சின் ரொம்ப சிறுசாயிடுச்சு. ஆ அது ரொம்ப ஷார்ப்பாக வந்து முடியுது சின்ன. இன்னும் கொஞ்சம் வைடரா அந்த கர்வ் வந்து, அதாவது சிங்கிள் நடுவில் வந்து அந்த மேண்டிபிள் பள்ளம் தெரிகிற மாதிரி ஒரு சின்ன ஒன்று இருக்கு. இன்னொரு ஒரு சின்ன எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே வந்து அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். ம் மூணாவது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கர்வ்டாக இருக்கும். இப்போ இதில் இருக்க கர்வ் ஆ கர்வ் வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஓகே. சரியா? நாலாவது இன்னொன்று என்ன இருக்குன்னா அந்த கர்வ் வரும். ம் அந்த கர்வ் கொஞ்சம் அகலம் வரும். கரெக்டாக சென்டரில் ஒரு லேசாக வெளியில் வரும். ம் அப்போ எந்த சின்ன நம்ம போட போகிறோம்? இப்போ இது எல்லாத்துக்குமே அந்த சின்னதை அப்படி வெளியில் வர்றதுக்கு ஜா போன் வந்து ஹெவியாக இருக்கும். ம் வந்து அந்த ரவுண்டாக வர்றதுக்கு ஜா போன் ஹெவியாக இருக்காது. ஓகே. சீக் போன் வெளியில் வந்து, அதாவது அது அந்த காம்பினேஷன் தான் நல்லா இருக்கும்ன்றேன் நான். புரிஞ்சுது. இருக்காதுன்றதை விட அந்த காம்பினேஷன் தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. இப்போ இந்த சின்ன வந்து கொஞ்சம் அகலமாக இருந்திருக்கலாம். ஆ ஓகே. சரி, இப்போ இது முடிச்சுட்டு இந்த பெயிண்டிங்கை முடிச்சுட்டு போர்ட்ரேட்டில் வந்து அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் அதுகளை ஒரு ரிவிஷன் மாதிரி ஒன்று கொடுப்போம். எஸ் சார், அது ஒரு தூரம் பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். எனக்கு இது நான் புக்கையும் திறந்து பார்த்தேன். எனக்கு எனக்கு எங்கே மிஸ் ஆகிறேன்னு எனக்கு புரியல. பார்த்துருவோம், இப்போ பார்த்துருவோம். எஸ் சார். இதில் கிரேட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸு ஆ சார். இந்த 8th கிரேட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ம் அதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6th 7th 8th வந்து சிலபஸ் வந்து மீனிங் புக்கு கிடையாது கட்டாயமாக. ப்ரீலேருந்து ஆரம்பித்து 5th வரைக்கும் தான். ம் 5th ஃபுல் ஃபிகர் வருது, அதோட முடிச்சிடுறோம். ம் இப்போ என்னன்னா டீச்சர்ஸை வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு நாங்கள். ம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சுமாராக செஞ்சாலும் குட்டுன்னு போட்டுடுறோம். ம் குட்டுன்னு போட்டுடுறோம். ஆனால் என்ன செய்யறோம்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சுருக்கோம். ம் நான் கரெக்டாக அந்த டிராயிங்கை பார்த்து போட்டுக்கிட்டு இருக்கேம்மா, கொஞ்சம் மேலே கீழே இருந்தாலுமே. ம் ஆனால் அந்த டிராயிங்கை வந்து க்ளீனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இல்லைன்னா கட்டாயமாக வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் கஷ்டம் தான். ம் அந்த ரூமில் வந்து டைல்ஸ் போடுறதா இருந்தாலும் கூட நான் வந்து டிராயிங் இல்லாமல் செய்ய மாட்டேன். ஆ சார். முதல்ல வச்சு ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணி டிராயிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வர்றது. அது பண்ணணும், இல்லைன்னா வேற ட்ரபிள் தான் அது. வராது. ஆமாம். இப்போ அதில் என்ன ஆகுதுன்னா சில பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்களாம். ம் அது என்ன, அது எல்லாருக்கும், அதாவது எப்படி கேட்குறாங்கன்னா, எப்படி கேட்குறாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து பிளாங்காக சொன்னாங்க. சில பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, சார் இது மாதிரி என்ன அது எல்லாருக்கும் வந்து அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு தானே போட்டிருக்கீங்க, ம் எல்லாருக்கும் அவுட்ஸ்டாண்டிங் தானே போட்டிருக்காங்க, ம் எப்படி எல்லாரும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்க முடியுமா, அப்புறம் என்ன அது, அப்போ வந்து இது சும்மா தானே, ஃபேக் தானே அப்படி கேட்குறாங்க. சார் என்ன சொல்கிறது? ம் சரிம்மா, எந்த பேரண்ட் ஆச்சும் இது வந்து யார் கேட்கறது?
உங்களுடைய ஸ்டூடெண்ட்டோடைய பேரண்ட் கேட்குறாங்களா, இல்லாட்டி நீங்கள் கேட்குறீங்களா? ம் இல்லை சார், பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, அவங்க கேட்குறாங்க அப்படின்றத வச்சு நாங்களும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்றதுனால நாங்களும் கேட்குறோம். அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு போடுறீங்களே. உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் அனுப்பியிருக்கீங்க? சொல்ல சொன்னாங்க ஒரு ஸ்டூடெண்ட். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருப்பாங்க, போட்டிருக்கோம். 2 ஸ்டூடெண்ட்டுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருந்தால் ஒருவேளை 2க்கும் ஸ்டாண்டர்டாக பாருங்கள், ஒரே மாதிரி இருந்தால் போட்டிருக்கலாம். 5 ஸ்டூடெண்ட் அனுப்புனவங்க யாராச்சும் இருக்கீங்களா? நான் இருக்கேன். அவுட்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் போட்டிருக்கா அப்படி? இல்லை சார், அவுட்ஸ்டாண்டிங் வந்து போடலையா, இந்த ட்ரிப்பு போடலை யாருக்கும். எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு போட்டிருக்கீங்க, வெரி குட் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த சொன்னாங்க. நான் இது வரைக்கும் நான் வந்து 5 தடவை நான் ஸ்டூடெண்ட்ஸை சீனியர் அனுப்பியிருக்கேன். என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கூட குட்டுன்னு போட்டது கிடையாது, எல்லாமே வெரி குட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கும். சரி, யாருக்காச்சும் குட்டு போட்டிருக்கேன்னா? அப்போ ஒருத்தர் சொன்னார், அம்மா நீங்கள் என் ஸ்டூடெண்ட் குட்டு போட்டீங்க, நீங்கள் கூப்பிட்டும் சொன்னீங்க, நீ இதே எக்ஸாமை திரும்ப எழுதினாலும் கூட நல்லதுதான்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கிட்டையும் கூப்பிட்டு சொன்னீங்க. ம் சரி சரி, இப்போ வந்து பேரண்ட்ஸ் கேட்டாங்க இல்லையா, இது வந்து உங்களுக்கு தெரியுது. இந்த பதிலை ஏன் நீங்கள் சொல்லலை, எங்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ம் சரி, இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்வி என்ன சார், இது மாதிரி எக்ஸ்ட்ராடினரி என்ன அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்களே, அந்த ஸ்டூடெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் தானா? அப்போ நீங்கள் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் அவுட்ஸ்டாண்டிங் போட்டிருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இல்லையா? பதில் இல்லை கொஞ்ச நேரம் இல்லையா? நீங்கள் பதில் சொன்னால் தான் நான் மேலே போக முடியும். ம் ஆ சார், பதில் சொல்லுங்கள் நீங்கள். அப்படியா, அவுட்ஸ்டாண்டிங் இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அவுட்ஸ்டாண்டிங் போட்டிருக்கேன் அப்படின்றீங்களா? ஆமாம் சார். உங்கள் ஸ்டூடெண்ட்டா? ம் உங்கள் ஸ்டூடெண்ட்டா? உங்கள் ஸ்டூடெண்ட் யாருக்காச்சும் அவுட்ஸ்டாண்டிங் போட்டிருக்கேன்? நான் போட்டிருக்கீங்க சார். உங்கள் ஸ்டூடெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கான்னு கேட்டேன். அப்போ ஏன் சொல்லலை? ஏன் சார் என் ஸ்டூடெண்ட் இந்த ஸ்டூடெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இல்லை ஏன் போட்டீங்க அப்படின்னு. நாங்கள் வந்து காலேஜில் காலேஜ் எக்ஸாம், யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும்போது எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வந்திருப்பாங்க. ம் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்கிட்ட வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஆக்சுவலாக அந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க. ம் ஒர்க் அவங்களுக்கு ஒர்க் கொடுத்தாச்சு, நாங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்து ரெக்கார்ட் நோட் புக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ம் அப்போ சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு 95, 98 எல்லாம் போடுவாங்க. ஓ இப்போ நாங்கள் சொல்லுவோம், இல்லைங்க இது போடாதீங்க, 98 போடாதீங்க, கொஞ்சம் குறைச்சலாக போடுங்க. அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட் கிடையாது. அப்போ நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட் செஞ்சது இல்லையா, ஒர்க் நல்லா இருக்கே அப்படின்வாங்க. ஒருவேளை இந்த ஸ்டூடெண்ட் செய்யாமல் இருந்திருக்கலாம். ம் ஏன்னா இந்த 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 வாக்கை பாருங்க, அதே ரெக்கார்டில் இந்த வாக்கை பாருங்க, இந்த வாக்கை பாருங்க, ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் செஞ்சது இல்லைன்னு தெரியுது இல்லை? ம் டேட்டை பார்த்து ஒருவேளை பின்னால் வந்த டேட்டு நல்லா இருக்கு, முன்னாடி வந்த பெயிண்டிங் வந்து நல்லா இல்லை அப்படின்னா கூட ஒத்துக்கலாம். அப்போ என்ன செய்வாங்க, சில ஆளுங்க ரொம்ப நல்லா இருக்கு ரஞ்சித், இதை வந்து இந்த ஸ்டூடெண்ட்க்கு மார்க் குறைச்சலாக போடுறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது, வாங்க போய் ஒர்க்கை பார்த்துட்டு வந்துடுவோம், எக்ஸாம் செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு போய் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ம் கரெக்டா. ம் அநேகமாக நாங்கள் சொல்கிறத ஒத்துக்குருவாங்க. சரி, நீங்கள் சொன்னது சரிதான், 90 போடல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்க செஞ்சதா இல்லாமல் இருக்கலான்னு எனக்கும் சந்தேகம் வருது. எக்ஸாமில் வந்து சில நேரங்களில் வந்து சரியாக செய்ய முடியாமல் போயிடும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு.
அப்படி இருந்து நல்ல ஸ்டூடெண்ட்க்கு மார்க் போடாம விட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. 80 போடுறேன், 85 போடுறேன் அப்படின்வாங்க. ம் சரின்றது. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு 98 போடுவாங்க. ம் 100 போடக்கூடாது அப்படின்றோம் நாங்கள். ஏன்னா ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து 100 இருக்கிற, எக்கனாமிக்ஸ்ல எல்லாம் 100 வராதில்லை. ஆமாம். மேத்தமேட்டிக்ஸில் வரும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கூட வந்துடும் சமயத்தில். ம் இந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஒர்க்கை பார்க்கணுன்ட்டு எந்திரிச்சு அவங்களே கேட்பாங்க, இது என்ன இது ஒரு ஸ்டூடெண்ட் செஞ்ச மாதிரி இல்லை அப்படின்னு. இல்லைங்க, இந்த ஸ்டூடெண்ட் நல்லா தான் செய்யக்கூடியவங்க. சரி வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம். போய் பார்த்துட்டு வந்து 99 போடுவாங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். ம் நீங்கள் 99 போட்டிங்கன்னா ஒன்று மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் படி வாங்குவாங்க. அது வேற இருக்குல்ல, அது வேற இருக்கு. ஆமாம், கரெக்டு. அப்படி ஒன்று உண்டு. அது மற்ற டீச்சர்ஸ்லாம் படி வாங்குவாங்க. இன்னொன்று வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கு மேலே டெவலப்மெண்ட் இல்லாமல் போனாலும் போயிடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமலாம் போகாது. 98.5 போடுறேன். என்னங்க அப்படின்னா, அப்போ ஒரு வாத்தியார் கேட்டார், 17-18 வயசு இந்த பிள்ளைகளுக்கு. ம் 17-18 வயசு, 19 வயசே வச்சுக்கிறோம். ம் 19 வயசில் நீங்கள் இப்படி பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு கேட்டார். என்ன ம் கட்டாமல் இல்லை, இல்லை சான்ஸ் இல்லை. இல்லை, கரெக்டு. ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த அதுலேயும் திமிரா தான் இருக்கும் என்ன பதில். நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு வந்து 19 வயசுல இப்போ நான் இவங்களுக்கு டீச்சராக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து அப்படி டீச்சர் இல்லை, எனக்கு அப்படி சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்லை. கரெக்டு. ம் சரியாம்மா, இப்போ இது வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த இடத்துல 2 பேர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி போடணும். ஒரு சின்ன பென்சிலில் ஒரு சின்ன ஒரு டிராயிங் வந்து, பென்சிலில் போட வேண்டிய தேவையில்லை, நான் வேணும்னு சொல்கிறேன். அது ம் 2 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் திரும்பி அப்படி ஒரு ஃபிகரு, அப்படி ஒரு ஃபிகர். இந்த இடத்துல என்னமாச்சும் ஒரு டப்பா ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரி. இப்போ அந்த இந்த இடத்துல சைடு ஆரஞ்சு வேணுமா சார் அது? இங்கேயா சார். ஷேடோ விழுகிறதுக்காக நான் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த இடத்துல ப்ளூயிஷ் ப்ரௌன் ஒன்று வைக்கணும். ஓகே. ம் ப்ளூயிஷ் ப்ரௌன் வச்சுட்டு ஆரஞ்சு வச்சோம் அப்படின்னா ஊறுச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். ம் ஓகே. இப்போ என்னன்னா, இதோடைய ஷேடோ விழும் இல்லையா? ஓகே. அந்த எட்ஜில் வந்து ஒரு ஆரஞ்சு வரத்தான் செய்யும். ம் அந்த லைட்டோடைய எஃபெக்ட் இங்கே வரத்தான் செய்யும். ம் அதுக்கு அதான் அந்த இடத்துல இப்போ அது வந்து ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி இருக்கு. ரைட் சார். இப்போ இதுக்கும் இந்த இடத்துல நம்ம அது கொடுத்தாகணும். ஆரஞ்சு கொடுக்க வேண்டியதில் ஆரஞ்சு இருக்கிற ஏற்கனவே. ம் அதனால இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய குவாலிட்டி வந்து கட்டாயமாக வந்து ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட குவாலிட்டியோட ஜாஸ்தி இருக்கும் எம்ஓபியில் என் ஸ்டூடெண்ட்ஸோடைய குவாலிட்டி ம் நேச்சுரலி. ஏன்னா டெய்லி 2 மணி நேரம், டெய்லி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, வாரத்துக்கு 5 நாள். அபியஸா. ம் அதாவது எப்படி அதுலேயும் எப்படி இருக்கும்னா, காலையில் என் கிளாஸ் வந்து காலேஜ் எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு காலேஜ் 1 மணிக்கு முடியும். ம் என் கிளாஸ் வந்து 1:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஓ ம் அப்படி கேட்டு வாங்கினேன் நான்.
ம் எனக்கு கொஞ்சம் லேட்டாக யாருமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு. காலேஜில் வேறு யாருமே இருக்கக்கூடாது அந்த ஃப்ளோரில் அப்படின்னு. எங்கள் ம் ஃப்ளோர் 5th ஃப்ளோர் அது. ம் காலையில் ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் 1:15க்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணோம். 1 to 1:30 லஞ்சு, 3:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். ம் 1:30 மணிக்கு வந்து கிளாஸுக்கு வாங்க. அட்டனன்ஸும் கிடையாது. ஓ ம் அட்டனன்ஸ் மார்க் பண்ணிக்கிடுவாங்களே தவிர இந்த கிளாஸ்க்கு மாத்திரம் வந்தால் ஸ்பெஷல் அட்டனன்ஸும் கிடையாது. ம் ஆனால் வருவாங்க. ம் அப்போ அந்த குவாலிட்டி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆமாம். அப்போ நான் இவங்கள்ட்ட என்ன சொன்னேன், டீச்சர்ஸ்கிட்ட, இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ராடினரி அந்த இதுகள்லாம் வந்து எங்களுக்கு தெரியும். யாருக்கு எக்ஸ்ட்ராடினரி போடணும், யாருக்கு எக்ஸ்ட்ராடினரி போட வேண்டியது இல்லைன்றது வந்து எங்களுக்கு நல்லா தெரியும். டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஐ மீன் பேரண்ட்ஸ் வந்து அப்படி கேட்டாங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராடினரி போடுறதும் போடாமல் இருக்கிறதும் பற்றி நீங்கள் பேச வேணாம். உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு, உங்களுடைய வார்டுக்கு எக்ஸ்ட்ராடினரி போடலாமே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். வீல் டேக் தேட் இன்டு கன்சிடரேஷன். இல்லை, அது we can see. ம் ஓ அப்படியா, இங்கே காட்டுங்க, ஆமாம் நல்லா தான் இருக்குது, இது போடலாம், எக்ஸ்ட்ராடினரி போடலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஏன் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் இருக்கும். வெறும் டிராயிங் வந்து பெயிண்டிங் பார்த்த உடனே எப்படி இருக்குன்றது மாத்திரம் இல்லை, கிளென்லினஸ் இருக்குது, ம் கலர் சாய்ஸ் இருக்குது, கலர் சென்ஸ் இருக்குது, ப்ரொப்போர்ஷனோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு 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 ஃபேஸ் வந்து அழகான ஃபேஸாக இல்லாமல் போகலாம் ஒரு போர்ட்ரேட்டில். ஆனால் அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக உட்காந்து இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு, அந்த பெயிண்டிங்கை பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு 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 ஹை குவாலிட்டி ஒன்று இருக்கும் அதில். எப்படி உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா, எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா? கரெக்டு. நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்டை பார்த்துருப்பீங்க, அந்த எக்ஸாமுக்கு வர்றப்ப மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒர்க்ஸை பார்ப்பீங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இதைத்தானே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம், டெய்லி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அப்படி இல்லை, அந்த அந்த ஆர்குமெண்ட் வந்துச்சு. அப்புறம் நாங்கள் இன்னொரு இது சொன்னோம், உங்களுடைய டீச்சிங் மெத்தடாலஜி யூனிஃபார்மாக இல்லாததுனால தான் இப்படி கேள்விகள்லாம் வருது. ம் அதனால் டீச்சர்ஸ் வந்து ரெகுலராக ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி அட்டன் பண்ணி ஆகணும். மற்ற ஸ்கூல்ஸ்லாம் உண்டு இல்லை அது. ஆமாம். ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும், அதாவது என்ன ஸ்கில் டெவலப்மெண்ட்டு என்னமா ஒரு ஏதாச்சும் ஒரு பேர் ஒன்று கொடுத்துருவாங்க. ஆமாம். இங்கே இல்லை. சரியாம்மா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, வேற எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஓட்ட தெரியுதா? இல்லை இல்லை, பேர்ட்ஸ் அப்புறம் போடுவோம். நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல இருந்து தண்ணியை வச்சு அரைச்சி எடுத்துட போகிறேன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கலரை. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு சர்ஃபேஸை மாத்திரம் டச் பண்ண முடியும்ன்றது பார்க்குறேன் நான். ம் அது இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு மாஸ்டர் பீஸ் உருவாகுது. ஒரு ஒரு பெயிண்டிங்கை செஞ்சோம், கலரை வச்சோம், முடித்தோம், ரைட், ஓகே, தேங்க்யூ, பாய், இல்லை. ஒரு இவர் அந்த வின்ஸ்லோவருடைய ஒரு பெயிண்டிங்கில் தண்ணியில் வந்து மான் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு, அது அப்புறம் இன்னொரு ஒரு போட்டை போயிட்டு இருக்கக்கூடியது, தண்ணி சல 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 சலன்னு மின்னிக்கிட்டு இருக்கு, முன்னாடி இருந்த லைட் வருது, சல சல சலன்னு மின்னிக்கிட்டு இருக்கு, பேப்பர் டெக்ஸ்சர் தெரியுது ஒரு இடத்துல. ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் பேப்பர் டெக்ஸ்சர் கிடையாது. ப்ரஷ் அப்படி ஓட்டி இருந்தால் பேப்பர் டெக்ஸ்சர் தான் இருக்கணும். என்ன அந்த ஆள் செஞ்சிருக்கானே தெரியவே இல்லை, கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் உட்காந்து அதை பார்க்குறேன். ஒரு பிளாகில்
ஒரு டீச்சர் வந்து எழுதியிருக்கான், லேடியா மேனான்னு தெரியல, வின்ஸ்லோ ஹோமருடைய நோட்ஸ் ஒன்றில் எழுதியிருக்குதான், சாண்ட் பேப்பர் போட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு. இது சொல்லியிருக்கேங்க சார், கரெக்ட். வச்சிருக்கேன், நான் இன்னும் வச்சிருக்கேன் அந்த இதை. ம் சாண்ட் பேப்பர் வச்சு எடுத்தா மாத்திரம்தான் அந்த எஃபெக்ட் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ம் இல்லை அப்போ ரிசர்ச்ன்றது ஓடிக்கிட்டே இருந்தாகணும். அது ஸ்பெஷலி டீச்சராக இருக்க போகிறோம் அப்படின்னா ரிசர்ச் வந்து ஓடிக்கிட்டே இருந்தால் மாத்திரம்தான் சக்ஸஸ்ன்றது வந்து யோசிச்சாச்சும் பார்க்க முடியும். ட்ரூ. இப்போ இப்போ என்ன செய்வோம், கொஞ்சம் போல் லேஸ் அங்கங்கே என்னமாச்சும் ஏன்னா ரொம்ப பிளாங்காக இருக்கு அந்த இடம். ம் அப்ராப்ரியேட்டாக வேறு இருக்கணும். அதுக்கு நம்ம பாட்டுக்கு எந்த நம்ம போட முடியாது, புல் முளைச்சிக்கிற மாதிரிலாம் போட முடியாது. ம் சரி, ரொம்ப கிரேட் எக்ஸாம் சொல்லிட்டு இருந்தீங்களா சார், ஒரு டேபோவே இருக்கு சார். ஆ இப்போ என்கிட்ட வர பசங்க வந்து கிரேட் எக்ஸாம் மியூசிக்கு எழுதுறாங்க, நம்ம பிரிட்ஜ் அகாடமிலேயே எழுதுறாங்க. ஆ டிராயிங்க்குன்னு வரும்போது ஒரு டேபோ. ஆ என்னடா ஏன்னு யோசிச்சா, இவங்க முன்னாடி டீச்சர்ஸ் இருந்திருக்காங்கல்ல சார், ஆ அவங்க எல்லாம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அதாவது டிராயிங்க்கு வந்து சர்டிஃபிகேட் லேட்டாக வருது, ஆ ரிசல்ட்ஸ் லேட்டாக வருது, ஆ ரிசல்ட் வந்து மொனாட்டனஸாக இருக்கு. whether you do it or don't do it, you will get it. ஆ ஒரு ஒரு ப்ரீ டிட்டர்மைண்ட் மைண்டு வச்சு வந்து ஒரு மாதிரி அந்த மாதிரி பேரியர் செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆ நான் ஒரு 7 months-ஆ போராடிட்டு இருக்கேன் 2 பசங்களை கிரேட் எக்ஸாம்க்கு எழுத வைக்கணும்னு. ஆ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 2 பசங்களும் மியூசிக் படிக்குதுங்க நம்ம பிரிட்ஜ் அகாடமிலேயே. சரி, ஆள் விடுங்கடா அப்படின்னு விட்டேன் நான். ஆ ஆ ஓகே. ஆ ஓ, அப்படி ஒரு செட்டப் ஒன்று இருக்குதோ. ஆஹா. நம்ம வித்யான்னு ஒருத்தர் வந்தாங்களே சார், நம்ம டிஎஃப்ஏ பண்ற போது ஆ ஆ அந்த லேடியே சொல்றாங்க சார், ஆ ரிசல்ட் ரொம்ப லேட்டு, சர்டிஃபிகேட் வர்றது கிடையாது, பைசா வாங்கிட்டு அது ரொம்ப லேட் பண்றாங்க, நம்ம வந்து ஆன்சரபிள் பண்ண முடியல ஆ அப்படின்ட்டு. ஏங்க அப்ப இருந்தது இப்ப இருக்காங்களான்னா யாருக்கு தெரியும், அப்ப இருந்தது அதான் நான் அனுப்புறதே இல்லை. இப்படிலாம் சொன்னா ஆ என்ன பண்றது, ட்ரையல் கூட யோசிக்க மாட்டேன்றாங்க. அது மிச்ச டிபார்ட்மெண்ட், இப்ப மியூசிக், இது பரதநாட்டியம், அந்த டீச்சர்ஸ்குள்ளேயே ஒரு டேபோ, ஆர்ட்ல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு டேபோ. இல்லை என்னன்னா ஆர்ட்டில் என்ன அது 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 இருக்கு, அது இருக்கு. அந்த ப்ராப்ளமும் இதில் உண்டு, பிரிட்ஜ் அகாடமியில் உண்டு. இப்போ இப்போ வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்குன்னு ஒரு தனியாக 2 பேரை போட்டாச்சு, ம் அதனால எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ம் ஆனால் பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு லிமிட்டடாக தான் தெரியுது, ஆமா. அதுக்கு மேலே தெரியல. இப்ப நீங்க ஓரியன்டேஷன் சொல்றீங்களா சார், ஆ எனக்கெல்லாம் லிங்க் வர்றதே இல்லை சார், ஆ ஏன்னா நான் அப்படி பசங்களை அனுப்புறது இல்லை. ஓகே. அதே மாதிரி ஆனால்
டீச்சர் ட்ரெய்னிங் ப்ரோகிராம்னு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேங்க. ஆமா. அதுக்கும் எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் ஆகுது எனக்கு லிங்க்டின் வந்து. அப்படியா? ஆமா. எனக்கு வரதில்ல. ஆக்சுவலா டிப்ளமா இருக்கவங்களுக்கு கூட எல்லாருக்கும் வந்தாகணும். வர்றதில்ல. அதான் சொல்றேன். பிரீத்திக்கு வருது. "பிரீத்தி நீ ஏன் வரலன்றா?" "எனக்கு நடந்ததே தெரியாதும்மா" அப்படின்னு. லிங்கே வர்றதில்ல. ஒரு 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 மெசேஜ் நான் இந்த பேர் என்ன மீராவுடைய நம்பர் இருக்கா? மீரா இல்ல சார். யாரோ ராஜேஸ்வரின்னு ஒருத்தர் பேசுறாங்க என்ட்ட. ஆ. ராஜேஸ்வரியா யாருன்னே தெரியலையே எனக்கு. ராஜேஸ்வரின்னு ஒருத்தர் இருக்காங்க. நான் சௌந்தர்யா மேம்ட்ட நான் டச்ல இருக்கேன். ஏதாவது திடீர்னு சௌந்தர்யா விளையாடணும்னா நான் கேட்டுக்கிறேன். சௌந்தர்யா ஒன்று, மீரா, ஆ, அனுஷான்னு ஒன்று. ம். இப்போ அனுஷாலாம் ரீசெண்ட்டு. ராஜேஸ்வரி தெரியவே இல்லையே எனக்கு. இவங்க அந்த அந்த மாதிரி யாரோ ஒரு ஆளை வந்து இவங்க வந்து கேட்காம போட்டுடுறாங்க. ம். அந்த ஆளுக்கு வந்து எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கிறது கிடையாது. இல்ல அதெல்லாம் சொல்றேன் சார். இப்ப இப்ப நான் எனக்கு மை மை டிஃபிகல்டி இஸ் நாட் ஏபிள் டு சென்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் பேக்ரவுண்டு. பட் ஐம் ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் இந்த மாதிரி ஓரியன்டேஷன் நடக்கிறது. வாட் இஸ் ஹேப்பனிங் அட்லீஸ்ட் எனக்கு தெரியுது. ஆ சின்ஸ் ஐம் நாட் சென்டிங், ஐம் நாட் அட்டெண்டிங் இந்த கிரேட் எக்ஸாமோட அந்த டைம்ல நான் வரதில்லைன்னு ஒரே ரீசனுக்கோசரம் ஆல்மோஸ்ட் லைக் ஐம் நாட் அப்டேட்டட் எனிதிங். ஓகே, அவுட்காஸ்ட் மாதிரி விட்டாங்க. ஆ அது அது தப்புன்றேன் நான். ஆமா ஐம் ஆமா ஸ்டில் யூசிங் பிரிட்ஜ் அகாடமி இல்ல, ஐம் ஸ்டில் ஆமா யூசிங் தோஸ் புக்ஸ் இல்ல. ஆமா. இல்ல வெதர் ஐம் அது சென்டிங் ஆர் நாட், அது அது அடுத்தது. இல்ல இது ஒரு கம்ப்ளைண்டா வந்து கொடுக்கலாம். நான் ஆ, சௌந்தர்யம் மேம்கிட்ட போன தடவை பேசினேன் சார். ஆ, இங்க எக்ஸிபிஷன் சொல்லிட்டு பேசினாங்க என்கிட்ட. ஆ, நானும் பிரீத்தியா கொண்டு ப்ரிப்பேர் பண்ணோம் அதுக்கு. ஆ. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல எக்ஸிபிஷனே இல்லைங்க விடுங்க அப்படின்ட்டாங்க. ஆமா ஆமா, எக்ஸிபிஷன் வைக்க முடியாம போயிடுச்சு. ஆ ஆளுங்க அப்படின்னு வரல. சொன்னாங்க. அப்ப கூட சொன்னேன், என்னங்க நான் என்ன நடக்கிறதுன்னு எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு. ம், அது எப்படி உங்களுக்கு மட்டும் வரல? எனக்கு வரல. ஆ. இது அந்த சௌந்தர்யாக்கு சௌந்தர்யா இல்லாட்டி சௌந்தர்யா தான் ஜென்ரலாக இதை பார்ப்பா. ம். சௌந்தர்யா மீரா நம்பர் அனுப்புறேன்னா இந்த மாதிரி என்னுடைய பெயர் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மென்ஷன் பண்ணிடணும். ம். அது ஒரு டீச்சர் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது டம்மா இருக்கும். ஒரு ஒரு ஒண்ணுமே வர்றதில்ல. ஆல்மோஸ்ட் இயர் ஆச்சு அதுல ஏதாவது வந்து அப்படியா? ஆர்ட் ரிலேட்டடா வந்து 1 என்ன இயர். என்ன என்ன அந்த குரூப்புக்கு பேர் என்ன? சார் பிரிட்ஜ் அகாடமி டிராயிங் அண்ட் பெயிண்டிங் குரூப். ஓ, டிராயிங் அண்ட் பெயிண்டிங் குரூப் அப்படின்னு. குரூப் 1ல நான் இருக்கேன். ஆ லாஸ்டா மெசேஜ் வந்து பார்த்தா இந்த மண்டே வந்திருக்கு. ஆ உங்களோட ஃபேஸ்புக் அந்த இது போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆ. அது வந்திருக்கு. அது ஓ, விட்டு இந்த இது பொங்கல் வாழ்த்துக்கள். அதான். மைத்திலாங்கோ ஆ மைக்கேலாங்கோ அது. ஓ, ஓகே. ஓகே ஓகே. சரி. அது அது வந்திருக்கு சார். அதுக்கப்புறம் ஃபுல்லா மிச்சது டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அது இதுன்னு வருது தவிர அதான் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இவங்க வருது. வந்து அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸையும் அதையும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர டிராயிங் அண்ட் பெயிண்டிங்கை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுல, அதாவது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா டான்ஸ் டீச்சர்ஸு மியூசிக் டீச்சர்ஸ் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மீனிங் அவங்க தான் இதை போஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க. ஆ நான் பண்ணுறது கிடையாது. நான் வந்து பிகினிங்லேயே நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து இந்த வேலைகள் செய்ய முடியாது. நான் அதை செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு மற்ற வேலைகள் எல்லாம் நின்றோம். ம் கரெக்ட். அதனால என்னை வந்து இதில் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான். ம் அதனால என்னை இன்வால்வ் ஆக்கிறது இல்லை. இருந்தாலுமே அதுக்காக இக்னோர் இது பண்ண முடியாது. கண்டுக்காம இருக்கிறது தப்புன்ற நான். ஆமா somebody ஆமா, has to do இக்னோர் பண்ண it. அது முடியாதுல்ல. ஆமா. செம்மையா வந்துது சார் அது. இந்த இடம் இந்த இது நல்லா வந்துருச்சுல்ல. லேசாக இந்த இடத்துல கொஞ்சம் பேர்ட்ஸை போட்டுட்டு ஒரு ஒரு போர்ட்ரேட்டாவது ஒரு ஒரு அந்த செட்டப் எப்படின்றத பார்ப்போம். ரைட் சார்.
இதனாலே நிறைய செட்பேக்ஸ் எனக்கு தோணுது சார். ஆமாம், டீச்சர்ஸ் நிறைய ஸ்கூல்ல. நிறையா இருக்குது. ம். இப்போ என்னன்னா எங்கிட்ட பேசுறதுக்கு எங்கிட்ட இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு தடவை என்ன ஒரு பேச்சு என்னாச்சு, 6th 7th 8th மூணுக்குமே ஒரே சிலபஸ் கொடுத்துருக்கீங்க, ம். அது எப்படி சார் ஒரே இது எப்படி சார் இருக்க முடியும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ம். எனக்கு சுருக்குன்னு கோபம் வந்துருச்சு. என்னன்னா நான் வந்து 24 வாக்கு சப்மிட் பண்ணணும், ம். அப்போ வந்து 1 இயர் ஆகும். ம். நீங்கள் வந்து 6 மந்த்ஸில் வந்து 6th 7th 8th 6 மந்த்ஸில் அனுப்ப முடியாது. ம். 1 இயர் ஆச்சும் அவங்க செய்யணும், ஏன்னா ஹையர் லெவலில். ஆமா. நான் என்ன சொன்னேன், 6 மந்த்ஸ் ஆச்சு, அப்படி தான் நீங்கள் வந்து அதை அனுப்ப வேண்டியிருக்கும். 24 ஒர்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சிலபஸ் போட்டு நான் அனுப்பியிருந்தேன். ம். 6th வந்து வாட்டர் கலர், கலர் பென்சில் இல்லாட்டி பேஸ்டல், கலர் பென்சில் பேஸ்டல், கிராஃபைட் பென்சில் அது ஒரு குரூப்பு, வாட்டர் கலர் ஒரு குரூப்பு, அக்ரிலிக் இல்லாட்டி ஆயில் ஒரு குரூப்பு. இது மூணுலேயுமே ஒரு போர்ட்ரேட்டு, ஒரு ஸ்டில் லைஃபு, ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து வேணும். ம். அப்போ 9 ஆச்சு. இது இல்லாமல் இவங்க வந்து அந்த 24 குறைக்கிறாங்க. 24 முடியாதுன்ன உடனே நான் அதை அப்படியே கையெழுத்து போட்டுறப்பறமா அதோட ஆ முடிச்சேன். சார். 10 அப்படின்ட்டாங்க. ம். ஏன்னா அநேகமாக இது வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th 11th 12th இருப்பாங்க சார். ம். அதனால அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஒர்க்கே நிறையா இருக்குது, ம். அவங்களால இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதனால இது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நாங்கள் ரைட்டு குறைச்சாச்சு. எப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி. ம். நான் இங்கே வந்து 10 வருஷமாக இருக்கேன், 9 வருஷமாக இருக்கேன் நான். ம். 10வது வருஷம் எனக்கு. இன்னைக்கு தேதி 16. இது யார் குறைக்க சொன்னதுன்னு கேட்டேன். இது யார் குறைக்க சொன்னது, இப்படி வேண்டாம் இப்படி இருக்கட்டும்னு சொல்லி சொன்னது யாரு தெரியாது சார். டீச்சர்ஸ் தான். 2 சீனியர் டீச்சர்ஸ் உட்காந்துருக்காங்க அங்கே. சீனியர் டீச்சர்ஸ்னால் நான் சேர்ந்ததுலேருந்து இருக்காங்க அவங்க. ம். நான் தான் இங்கே வந்து டிராயிங் டிபார்ட்மெண்ட்டே ஓப்பன் பண்ணுறேன். ம். அப்பாடி நல்ல பார்க்குமா இது. சரியா, இதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். Yes, sir. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிக்கலாம்.